டியர் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். லைஃப்ல நித்தமும் நடத்தும் தேவன் எங்கள் செய்தியின் தொடர்ச்சியை மீண்டுமாக மக்கள் கொண்டு வரவங்க நமக்கு கொடுக்குறாங்க. தொடர்ந்து நம்ம அதை கேட்போம். நாள் வரைக்கும் நாம் செய்த காரியங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. இவ்வளவு அழகாக தேவன் நாமே நடத்தி கொண்டு வருகிறார். இந்த கலையில மீண்டும் ஏசாயா 58வது அதிகாரத்துல 11ஆம் வசனத்தையே தேவன் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இன்னைக்கு நம்மை நடத்துவது யார்? உலகத்தில் இருக்கிற மக்களா, நண்பர்களா, யார்? அனுதினமும் இப்ப நாம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அங்கேயும் நம்மை நடத்துகிறார்கள். ஒரு தேசத்தை ஒரு கட்சி ஆளுகை செய்கிறது, தேச தலைவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்களே வந்து சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும், எங்களை ஒரு ராஜா ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் தங்களை ஒரு ராஜா ஆளுகை செய்யணும் கேட்டாங்க. ஏன்னா மற்ற தேசங்களில ராஜாக்கள் ஆளுகை செய்கிறத பார்த்து தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சாமுவேலை நோக்கி கேட்டாங்க. சாமுவேல் விசனப்பட்டார், இது என்னடா இப்படி இது என்று. அப்ப ஆண்டவர் சொன்னார், சாமுவேல், நீ ஒன்னு இது பண்ணாத, துக்கப்பட வேண்டாம். நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் என்று. என் அருமையானங்களே, இது மிக மிக துக்கமான காரியம். ஆண்டவர் ராஜாவாக ஆளுகை செய்யாதபடிக்கு இஸ்ரேல் மக்கள் தேவனை தள்ளி விட்டாங்க. பாத்தீங்களா எப்படிப்பட்ட காரியம்? உண்மையாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ராஜாவாக இருந்தா தான் தேவன் நம்மை நடத்த முடியும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இஸ்ரேல் மக்கள் தள்ளி விட்டாங்க. கர்த்தர் தங்களுக்கு ராஜாவாக இராதபடிக்கு தங்களை தள்ளி விட்டாங்க. அவர்தான் உலகத்தின் ராஜா, அவர்தான் சர்வலோகத்தின் ராஜா, அவர்தான் பரலோகத்தின் ராஜா, அவர்தான் ராஜாதி ராஜா. அவர்தான் எல்லாவற்றையும். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் அண்டா சராசரத்தையும் ஆளுகை செய்கிறார். அத்தனை கிரகங்களையும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். இந்த வான மண்டலத்தில் உள்ள அத்தனை இதுவும் தேவனுடைய ஆளுகையில தான் இருக்கிறது. எல்லா சந்திர மண்டலத்திலிருந்து சூரிய மண்டலத்துல இருந்து அவ்வளவும் தேவனுடைய ஆளுகளை தான் இருக்கிறது. இந்த வானம் பூமியும் தேவனுடைய ஆளுகளை தான் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனா மனிதன், தேவனுடைய சாயில உண்டாக்கப்பட்ட மனிதனும் இன்னைக்கு தேவனுடைய ஆளுகையில கிடையாது, தேவனுடைய நடத்துதல கிடையாது. அதுதான் பிரச்சனை. இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அந்த நிலைமைதான் அந்த நியாயாதிபதி புஸ்தகத்துல சொல்லப்பட்டு இருக்குது. இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அதனால எப்படி அவங்க ஜீவிக்கிறாங்க பாருங்க. நியாயாதிபதி புஸ்தகத்துல நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். நியாயாதிபதிகள் 21-25. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பார்த்தீங்களா? அந்நாட்களில, அந்த நாட்கள் பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள் இப்படி இருக்கிறதா? இந்த நாட்கள் எப்படி இருக்கிறது? இந்த நாட்களில நம்ம வாழ்க்கையில ராஜா இருக்கிறாரா? ஆண்டவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறாரா? அப்படின்னா ஆண்டவர் நம்மை நடத்துகிறாரா? இங்கு பாத்தீங்களா, இஸ்ரவேலில ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இது சரியா? இது சரியா? நம்முடைய பார்வைக்கு சரி போனபடி செய்யலாமா? நம்முடைய நினைவின்படி நம்ம நடக்கலாமா? ஒரு துன்மார்க்கன் என்ன நினைச்ச நடப்பான்? அவன் துன்மார்க்கத்தின்படி தான் சிந்திப்பான், நடப்பான். ஒவ்வொருத்தரையும் அவங்க சிந்தைதான் ஆளுகை செய்யும். அவன் தன் தன் பார்வைக்கு என்ன தோணுதோ
அப்பா பார்வைக்கு எப்படி தோணுதோ அப்பா செய்யறாரு, அம்மா பார்வைக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யறாங்க. பையனுடைய பார்வைக்கு எப்படி தோணுதோ அவன் அப்படி நடக்கிறான். மகளுடைய பார்வைக்கு எப்படி சரியா காணப்படுதோ அது அப்படி நடக்கும். இங்க பார்த்தா அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பாத்தீங்களா? அவங்களுக்கு சரியா இருந்தா போதும். ஆனா தேவனுடைய பார்வையில இது சரியா? நாம சிந்தித்து பார்க்கணும். நான் எப்படி நடக்கிறோம்? தேவனுடைய பார்வையில எப்படி நடக்கிறோம்? தேவன் பார்க்கிறவனமா நடக்கிறோமா? தேவனுடைய நடத்துதல்படி நாம நடக்கிறோமா? தேவன் பார்க்கிறபடி பார்க்க வேண்டும், தேவன் சிந்திக்கிறபடி நாம் சிந்திக்க வேண்டும். என் அருமையாளர்களே, ஆண்டவர் ஆளு செய்யற உலகத்துல கவர்மெண்ட் ஆளு செய்யற மாதிரி அல்ல. ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்ய, நம்ம சிந்தனையை அழுகை செய்ய வேண்டும், நம்முடைய பார்வையை அழுகை செய்ய வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த லோத்து ஆபிரகாம் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதிகாகமத்தின் புத்தகத்துல 13வது அதிகாரம் பாருங்க, 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன இது பண்ணுகிறாரு, 14ஆம் வசனம். அதிகாகமும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். உன் பூமியின் தூளை என்ன கொடுமானால் உன் சந்ததி என்னப்படும். அப்ப இங்கு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து, பாத்தீங்களா? என் கண்களை ஏறெடுத்து. இப்ப ஆண்டவர் கண்களை நடத்துகிறார், அவன் பார்வையை நடத்துகிறார். நீ எதை பார்க்கணும்? பாத்தீங்களா? ஆண்டவர் எப்படி ஆபிரகாம் நடத்துறார். அதே சமயத்துல லோத்துடைய பார்வையை பாருங்களேன். லோத்துடைய வாழ்க்கையில 10ஆம் வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவை அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாத்தீங்களா? அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். எப்படி பார்க்கிறான் பாத்தீங்களா? யோர்தான் அது நீர்வளம் பொருந்தினதாக இவன் அந்த இடத்தை தெரிஞ்சு கொண்டு போயிட்டான். இவனை ஆண்டவர் நடத்தல, இவன் பார்வை நடத்துது. அவன் பார்வைக்கு அது சரியாக காணப்பட்டது. இன்றைக்கும் உலகத்துல அநேக ஆலயத்துக்கு வரக்கூடிய மக்கள் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில இந்த அருமையானவர்களே, இந்த நாட்களிலே தபச நாட்களிலே காத்திருக்கிற மக்கள் உண்மையாக நாம் தேவனால நடத்தப்படுகிறோமா? இல்ல கடந்த ஆண்டுகள நடத்தப்பட்டோமா? நாம் யாரால நடத்தப்படுகிறோம்? நம்ம பார்வை நம்மை நடத்துகிறதா? நம்ம பார்வைக்கு சரியானபடி நாம நினைக்கிறோமா? ஆனா நாம் தேவன் நம்ம பார்வையை ஆண்டவர் நடத்த வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்களா, அதிகாகமம் 22ஆம் அதிகாரத்துல கூட அதிகாகமம் 22 விசுவாச பார்வையை நாம் கொண்டிருக்க வேண்டும். அதிகாகமம் 22வது அதிகாரத்துல பாருங்க, 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். பாருங்க, இங்கு ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக சொன்ன ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஈசாக்கை அழைத்து கொண்டு போனா பலிபடுத்த கட்டி அங்கு மோரிய மலையில பலிபடுத்த கட்டி ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக பட்டை துவங்கும் போது ஆண்டவர் தடுத்து போட்டார். ஆண்டவர் ஈசாக்க பலியாக கேட்கல. ஆனா ஆண்டவர் அதை என்ன அவனை அர்ப்பணிப்பாக பார்த்தார். இவன் தனக்கு மகனை அர்ப்பணிக்கிறானா, தன்னை காட்டிலும் அதிகமாக மகனை நேசிக்கிறானா என்பதாக. என் அருமையானவர்களே, ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறவங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை.
அது மனம் போல செய்யாது, மனம் விருப்பத்தின்படி நடக்காது. அது ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செய்யக்கூடிய வாழ்க்கை. அதனால இங்கு ஆண்டவர் அவனை பார்த்த காரியம், அவனுடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார். அர்ப்பணிப்புனா ஆண்டவரை காட்டிலும் மகனை நேசிக்கிறானா. இன்னைக்கு கூட ஆண்டவரை காட்டிலும் உலகத்தை, வேலைய, மற்ற மக்களை, அவங்கள மனிதர்களை நேசிக்கிறாங்க. ஆண்டவரே சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வரும் மனதா இருந்தால் தன் தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, மகளையாவது, மகனையாவது அதிகமா நேசிக்கிறேன், எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்ட்டார் ஆண்டவர். தனக்கு உண்டானதெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவனை எனக்கு பாத்திரன் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சீசத்துவத்தை ஆண்டவர் எதிர்பார்த்தார் ஆபிரகாம் வாழ்க்கையில. ஆபிரகாம் அதை நிரூபித்து காண்பித்தார். ஆண்டவரே, நான் உண்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உண்மைத்தான் பின்பற்றுகிறேன், என் மகனை இல்லை, என் மகனை காட்டிலும் உண்மை நேசிக்கிறேன். அதே சமயத்துல அங்கு பலிபடம் வெறுமையாக இருக்கல. இன்னைக்கு அநேகருடைய ஆராதனை பாருங்க, பலிபடத்தை கட்டி பலி செலுத்தலைன்னா அந்த ஆராதனை வெறுமை தானே. இங்க என்ன பண்ணிட்டாருன்னா, ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்கு கொண்டு போறதுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியா ஆண்டவர் அங்கேயும் கொண்டு போயிட்டார் ஆண்டவர். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுடைய பார்வையை நடத்துகிறார். இப்ப எதை பலி செலுத்தணும்னு இப்ப காண்பிக்கிறார். இதுதான் ஆவியில நடக்கும்போது நமக்கு ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய சிந்தனை நமக்கு இருக்கும், ஆவிக்குரிய நினைவுகள் இருக்கும். இங்கு ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். இதுதான் தேவனுடைய ஏற்பாடு. இதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிறதை பார்க்க வேண்டும். தேவன் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, பையனுக்காக வைத்திருக்கிற ஏற்பாடுகளை நாம் பார்க்க வேண்டும். அது உடனே தெரியும், ஆரம்பத்திலேயே தெரியல, போக போகத்தான் அதுல நீங்க நிரூபிச்சு காமிக்கணும். அந்த மோரியா மலையில உங்க அன்பை நீங்க நிரூபிச்சு காண்பிக்கணும். அப்படி இது பண்ணும்போது ஆண்டவர் அங்கே ஏற்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி தான் நம்ம ஆண்டவர், யெகோவா ஈரே என்று சொல்லப்பட்ட ஆண்டவர். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் தான் சந்திக்கணும். நாம் நம்முடைய நினைவின்படி நடக்கக்கூடாது, நம்முடைய விருப்பப்படி நடக்கக்கூடாது. இங்கு ஆபிரகாமுடைய சிந்தனை, ஆபிரகாமுடைய பார்வை, ஆபிரகாமுடைய மனது, சரீரம், ஆவி தேவனால் ஆளுகை செய்யப்பட்டதாக இருந்தது, தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்தான். அதனால ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்களா, ஆண்டவர் அவனுக்கு இதை நடத்துகிறார். அவனுடைய பார்வையை எங்கே பார்க்க வேண்டும் என்று, யெகோவா ஈரே என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய பர்வதமாக அந்த பர்வதத்தை மோரிய மலையை கண்டார். அது கர்த்தருடைய அங்கு ஒரு ஆட்டுக்குட்டி, இதுதான் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, நமக்காக பாவ பரிகாரியான பலியாக ஆண்டவர் இது பண்ணினார். என்ன அருமையானவர்களே, இஸ்ரேல் மக்கள் பாருங்க, ஆண்டவர் அல்லவா நம்மை நடத்த வேண்டும், ஆண்டவர் அல்லவா என் வாழ்க்கையில ராஜாவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சாத்தான் தான் அநேகருக்கு ராஜாவாக இருக்கிறான். இன்னைக்கு சாத்தான் தான் முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் நம்ம சாத்தானுடைய பிடியிலிருந்து, பாவ பிடியிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாகத்தானே ஆண்டவர் சிலுவை மனிதனாக வந்து சிலுவைக்கு போய் சிலுவையில ஜீவனை கொடுத்தார். நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்க, பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்க, மரணத்திலிருந்து விடுவிக்க, சுயத்திலிருந்து நம்ம விடுவிக்க ஆண்டவர் சிலுவையில அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அல்லவா. இன்றைக்கு நாம் ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவரை பார்க்க வேண்டும், சிலுவையில அறையப்பட்ட ஆண்டவரை வல்லவா பார்க்க வேண்டும். இன்றைக்கும் கூட ஆண்டவரை பார்க்காம இருக்கிறாங்களே. ஆண்டவர் சிலுவைக்கு போகிற நிலைமையில யூதாசோ பாருங்க, நமக்காக ஆண்டவர் 3 ஆண்டுகள் இந்த உலகத்துல உழைத்து இருந்த வேலையில, 3 ஆண்டுகள் உழைத்த வேலையில கூட இருந்த யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுக்க முடியாம போகிறான். ஆண்டவரோ சிலுவைக்கு போகிறாரு. ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாம ஆண்டவரால யூதாஸ் நடத்தப்பட்டானா. அவன் யார்கிட்ட போனா அவங்க தேவனை நேசிக்கிறவங்களா? அவங்க ஆண்டவரை எப்படி கொல்லலாம், அழிக்கலாம்,
எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற ஒரு கூட்டம். ஆனா பக்தி உள்ள மக்கள், வேஷம் போட்ட மக்கள், அந்த பிரதான ஆசாரியன், வேதபாரர்கள், இவங்க எல்லாமே பரிசேயர்கள் கூடிய ஆண்டவரை எப்படி கொல்லலான்னு இது பண்றாங்க. அவன் நியாயப்பிரமாணத்திலேயே கொலை செய்யாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவங்க கொலை செய்ய முடியாது யோசனை பண்ணுகிறான். அப்படிப்பட்ட சமயத்துல இவன் போய் அவரை நான் காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க, என்ன பேரம் பேசுகிறான் பாருங்க. அவன் ஆண்டவரால யூதாஸ் நடத்தப்பட்டானா. ஆண்டவரை பின்பற்றினான், 3 ஆண்டுகள் பின்பற்றினான். ஆண்டவருக்காக 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தான், பணிவிடை செய்தான், சரிதான். ஆனா அவன் வாழ்க்கை ஆண்டவருடைய ஆளுகையில கிடையாது. அவன் சிந்தனை தேவனுடைய ஆளுகையில கிடையாது. அவன் தேவனால நடத்தப்பட்டவனாக கிடையாது. யூதாசை சாத்தான் தூண்டினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்புறம் சாத்தான் அவனுக்குள்ளாக புகுந்தான். எவ்வளவு பயங்கரமான காரியம்! என் அருமையானவர்களே, யூதாஸ் வாழ்க்கை தேவனால ஆளுகை செய்யப்படல. இன்றைக்கு கூட லெந்து நாட்களை கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில இன்றைக்கு யூதாசை போலத்தான் இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையில பலவிதமான காரியம். இன்றைக்கும் மக்கள் பாவ சுபாவம் ஆளுகை செய்கிறது, ஜென்ம சுபாவம் ஆளுகை செய்கிறது, பெருமை ஆளுகை செய்கிறது. என்ன இன்னைக்கு எப்படி தங்களுடைய வாழ்க்கைய பலிபீடத்துல அவங்க வைக்கவே கிடையாது. ஆபிரகாமும் ஈசாக்கும் பாருங்க, பலிபீடத்தை கட்டி தன்னுடைய மகனை பலிபீடத்துல வைத்தான். அதாவது நம்முடைய சுயத்தை பலிபீடத்துல வைக்க வேண்டும், நம்மை பலிபீடத்துல வைக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால இங்கு பாருங்க, தேவனால ஆபிரகாமும் ஈசாக்கும் ஆளுகை செய்யப்பட்டாங்க. அந்த இடத்துல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்பினாங்க. ஆண்டவர் அழகாக ஆண்டவர் அவரோடு பேசினார். ஆனா 3 ஆண்டுகள் ஆண்டவரோடு இருந்த யூதாஸ் தேவனால நடத்தப்பட்ட. எதுக்கு ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார்? எதற்கு ஆண்டவர் அவனுக்கு ஊழியத்தின் பொறுப்புகளை கொடுத்தார்? எதுக்கு கொடுத்தார் ஆண்டவர்? அவனையும் ஒரு வல்லமை அப்போஸ்தலனாக ஆக்க முடியாது தானே? அப்போஸ்தலர்களில் ஒருவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவனாச்சே. எத்தனை சீசர்கள் இருந்தாலும் இந்த 12 பேர் அப்போஸ்தலர்கள் அல்லவா? அப்படின்னா எவ்வளவு முக்கியமானவர்கள்! இவனும் முக்கியமானவன். ஆனால் இவனும் தேவனோடு நெருக்கமாக இல்லை, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கவே கிடையாது, தேவனுடைய ஆளுகையில இருக்கவே கிடையாது. பாருங்க, தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த கேட்டாங்க. ஆண்டவர் துக்கப்பட்டார். அவர்கள் சமவேல் உன்னை அல்ல என்னை, நான் அவர்களுக்கு ராஜாவா இராதபடிக்கு என்னைத்தானே தள்ளினார்கள். பாத்தீங்களா, யூதாஸ் ஆண்டவரை தள்ளிட்டான். இன்றைக்கும் கூட இந்த 2 நாட்களில அநேக வாழ்க்கையில ஆண்டவரை தள்ளிட்டாங்க. ஆண்டவர் ராஜாவா இராதபடிக்கு தள்ளிட்டாங்க. இன்றைக்கு அவங்க பார்வைக்கு யாரோ ஆளுகை செய்யும், யாரோ இன்னைக்கு தப்பா நடத்துகிறாங்க, யாரோ சிலருக்கு தவறான ஆலோசனை கொடுக்கறாங்க. இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை யார் ஆளுகை செய்கிறது? யாரு ஆலோசனை கொடுக்கிறது? அவங்கவுங்க மனுஷன், அவங்க தேவனுடைய ஆளுகையில இல்லாத மக்கள். ஆனா ஊழியத்தின் பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்களும் ஆசாரியர்கள், அவங்களும் ஊழியம் செய்கிறார்கள், அவங்களுக்கும் ஆலயம் இருக்கிறது. என் அருமையானவர்களே, இந்த பிரதான ஆசாரியன் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? கடவுளை சித்தத்தையா செய்தாங்க? என் அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ராஜாவா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறாரா? எல்லாருமே இந்த நாள்ல ஆண்டவரிடத்துல திரும்ப வேண்டும். பாருங்க, ஓசியாவின் புஸ்தகத்துல 8வது அதிகாரம், ஓசியா 8வது அதிகாரம் 4ஆம் வசனம், 3ஆம் 4ஆம் வசனம். ஆனால் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன்.
அவர்கள் வேறு அர்ப்பண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரங்களை செய்வித்தார்கள். பாத்தீங்களா, எங்கு தீர்க்கதரிசி ஓசியா சொல்றாரு, இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தாங்க. பாத்தீங்களா, நன்மையை வெறுத்தாங்க. இது தேவனால் நடத்தப்படுகிற காரியமா? இது கர்த்தர் ராஜாவா இருக்கிற காரியமா? பாத்தீங்கன்னா, நன்மையை வெறுத்தாங்க. அதாவது சத்தியத்தை வெறுக்கிறது, தேவ சுத்தத்தை வெறுக்கிறது, தேவ ஜனங்களை வெறுக்கிறது, தேவ பிள்ளைகளை வெறுக்கிறது. இதான், அதாவது ஒளியை வெறுக்கிறது. ஆண்டவரே சொன்னார், ஒளியானது உலகத்துல வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினால அவர்கள் ஒளியை பார்க்கவும் இருளையே விரும்புகிறாங்க. ஒளியை பார்க்கல இருளையே விரும்புகிறாங்க. ஒளியின் இடத்துல வந்தா தங்களுக்கு காரியம் கண்டிக்கப்படும், அத விரும்பல. ஒளிய பகைக்கிறாங்க அப்படின்னாரு. பாத்தீங்களா, இங்கு நன்மையை வெறுத்தாங்களா இஸ்ரவேல்? ஏன்னா ராஜாவே வெறுத்துட்டாங்கல்ல, கர்த்தர் ராஜாவா இல்ல, நன்மையை வெறுத்தாங்க. சத்துரு அவர்களே தொடருவான். பாத்தீங்களா, அப்ப இவங்க வாழ்க்கையில சத்துரு தொடருகிறான். அந்த முதலாம் வசனத்தை பாருங்க, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் வாயில எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். இப்படிப்பட்ட உன் வீட்டுல பாதுகாப்பு இருக்காது. பாத்தீங்களா, இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயில எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறிட்டாங்கிறார். இந்த நாளிலும் கூட அநேக இந்த தபச நாட்களில் லெந்து நாட்களில் அனுசரிக்கக்கூடிய அநேகர் உடன்படிக்கையை மீறிட்டாங்க. இது ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அதை உணராமல் இருக்கிறாங்க. என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறாரு. பாத்தீங்களா, ஆண்டவருடைய நியாய பிரமாணம் சத்தியத்துக்கு துரோகம் பண்ணிடுறாங்களாம். அதனால கர்த்தருடைய வீட்டு மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறார். இவங்க வீட்டுல பாதுகாப்பு கிடையாது. இவங்க சபையில ஆசீர்வாதம் கிடையாது. பாத்தீங்களா, எங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். வசனத்துல எங்கள் தேவனே உண்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவாங்களாம். எங்கள் தேவனே, ஆண்டவரை தங்கள் தேவன் சொல்லி கூப்பிடுகிறார், அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தாங்க. சத்துரு அவர்களை தொடருவான். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல, அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு நமக்கு அதிபதிகள் யார்? நமக்கு ராஜாக்கள் யார்? நமக்கு ஆலோசனை சொல்றவங்க யாரு? நமக்கு போன்ல பேசுறவங்க யாரு? செல்போன்ல பேசுறவங்க யாரு? நம்மை தூண்டுகிறவர்கள் யார்? நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க யாரு? யார் நம்மை நடத்துகிறார்? நம்மோடு கூட இருக்கிற நம்மை நடத்துகிறார்களா? ஏன்னா அருமையானவர்களே, இங்கு பாருங்க எப்படிப்பட்ட காரியம், எப்படிப்பட்ட காரியம், எவ்வளவு துக்கமான காரியம். 8ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் எழுதுகிறார். அந்நிய காரியம், இன்னைக்கு வேதம் சத்தியம் இன்னைக்கு அந்நிய காரியமாக காணப்படுகிறது, அந்நிய காரியமாக காணப்படுகிறது. எவ்வளவு துக்கமான காரியம், அந்நிய காரியமாக எண்ணுகிறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட காரியம், எவ்வளவு துக்கமான காரியம், எவ்வளவு வேதனையான காரியம். பாருங்க பாருங்க 10வது அதிகாரம், ஓசியா 10ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், 2ஆம் 3ஆம் வசனம், அவள் இருதயம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது, இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள், அவள் பலிபீடங்களை இடித்து அவள் சிலைகளை நாசமாக்குவார். நாம் கர்த்தருக்கு பயப்படாம போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை, ராஜா இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள். பாத்தீங்களா, அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கு. இது ஆண்டவர் சொல்லுகிறார். இது கர்த்தர் ராஜாவா இல்லாத இருதயம் பிரிக்கப்பட்டது, தேவனோட ஐக்கியமாக கிடையாது. இவர்கள் தேவனோடு பிரிக்கப்படுறாங்க, இருதயம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படாம போனபடியால் நமக்கு ராஜா இல்லை. அந்த ஒரு சிலுவையில் அறையப்படும் கடைசியாக அந்த பிலாத்து என்ன எழுதி வச்சான்? இஸ்ரவேலுக்கு ராஜா, இஸ்ரவேலின் ராஜான்னு வச்சான்.
பாருங்க, சிலுவையில் அந்த இதை விட்டுட்டாங்க. இஸ்ரேல் மக்கள், யூத மக்களே என்ன கேட்டாங்க? அவரை சிலுவையில் அறையும், யூதருக்கு சிலுவை, ஆமா அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். தங்களுக்கு ராஜாவாக வந்தவரை யூத மக்கள் சிலுவையில் அறைய விரும்பினாங்க. இன்றைக்கும் கூட துக்கமான காரியம். லெந்து நாட்களை கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவரை சிலுவையில் அறைய கூட கூப்பிடுதலாக இருக்குது. சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ராஜாவாக இருக்கிறாரா? இல்ல கர்த்தர் சிலுவையில நாம் அறைந்து கொண்டு இருக்கிறோமா? அவரை கனப்படுத்துகிறோமா? அவரை மகிமைப்படுத்துகிறோமா? இல்ல அவரை சிலுவையில அறைய விரும்புகிறோமா? என்ன அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? அதுக்குத்தான் பாருங்க, ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்த விரும்புகிறார். பிசாசு இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிறான், மக்களை ஆளுகை செய்கிறான், சபைக்கு போகிற மக்களையும் ஆளுகை செய்கிறான். எவ்வளவு மக்கள் பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறார். ஊழியம் செய்கிற மக்களையே யூதாச போல தப்பாக இன்னைக்கு நடத்தக்கூடிய காரியம் எவ்வளவு துக்கமான காரியம். ஆனா ஆண்டவரோ நமக்கு ஏசாயா 58:11 வாக்கு அளிக்கிறார். கர்த்தர் நித்தமும் நடத்தி நம்ம நேசிக்கிற தேவன், நித்திய அன்பை கொண்ட தேவன், நித்தமும் நடத்துகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம் தேவனால நடத்தப்படுகிறோமா? நம் தேவனால ஆளுகை செய்யப்படுகிறோமா? கர்த்தர் நமக்கு ராஜாவாக இருக்கிறாரா? ஆராய்ந்து நாம தேவனடியிலே திரும்புவோம். சிலுவையை நோக்கி நாம பார்ப்போம். ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர், அக்கிரமங்களை மன்னிக்கிறவர். இந்த நாளில் நம்மை தாழ்த்தி தேவனிடத்துல திரும்புவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆளுகை செய்வாராக. எந்த சூழ்நிலையில நம்மை சரியாக நம்மை நடத்துகிறவர். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பித்து, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். என் கண்ணை உண்மையில வைத்து ஆலோசனை சொல்லுவேன். நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நாம் இந்த நல்ல சிலுவை பலிபீடத்துல வருவோம், நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்முடைய ராஜாவாக இருக்க நம்ம அனுமதிப்போம். ஆண்டவர் தாமே நம்ம ஆளுகை செய்வாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே கற்பனை இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை காலையில போதித்தீர். ஆண்டவரே, எவ்வளவு காலங்கள் முழு உலகமும் இந்நாள் வரைக்கும் வழிதப்பி போய்கொண்டிருக்கிறது. வழிதப்பி போய்கொண்டிருந்த என்னையும் எங்களெல்லாம் எவ்வளவு அற்புதமா ரட்சித்து நல்ல திருப்பி நீர். எத்தனை சமயங்கள பிசாசு எங்களை வழிதப்பி போகும்படியாக, வழி விலகும்படியாக ஆண்டவரை செய்தான். ஆனா நம்முடைய மிகுந்த கிருபையினால இம்மட்டும் எங்களை விடாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே உடைய வழியில எங்களை போதித்து நடத்தி கொண்டு வருகிறீர். இந்த நாளில் உண்மை மகிமைப்படுத்தட்டும். உடைய சிலுவை எங்களுடைய மகிமையாக மேன்மையாக காணப்படட்டும். சிலுவையில அறையப்பட்ட உண்மைக்கு ஆண்டவரே தகப்பனே எங்களை அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரே, நாங்க சிலுவையில அறைகிற மக்களாக இருக்க வேண்டாம். எங்களை திருப்போம். எங்களுக்கு உணர்வை கொடும், மனசாபத்தை தான். நீர் எங்களோட ராஜாவா இருந்த எங்களை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வல்லமே நம்மோடு கூட எப்பொழுது இருப்பதாக. ஆமென். ஆமென்.